இந்த பாடலை கேட்டீங்க. ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாய் தேவன் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அவர்தான் வழி. அந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரே வழி இயேசு மட்டும்தான். அவர்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அவர் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணராயிருக்கிறார். அதான் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே, இயேசுவை என் பாவங்களை மன்னியும், உங்கள் இரத்தத்தினாலே எங்களை கழுவும், எங்களுக்கு இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த நித்தியமான பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எத்தனையோ இடங்களில் தவறு பண்ணியிருக்கலாம், எத்தனையோ இடத்துல பாவம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து அவர் இரக்கத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எதுக்கு சொன்னால், நாம் பாவத்தோடு வாழ்ந்தால் அதுக்கு தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டால் உங்கள் வாழ்க்கை, இருளான வாழ்க்கை மாறி ஒரு புது வாழ்க்கையை தேவன் கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார்.